தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மாலை ஆண்டவர் நம்மோடு கூட வேதத்தில் இருந்து பேச போகிறார். உங்களுக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதியை அறிமுகப்படுத்தும்படிக்கு விரும்புகிறேன். 1 சாமுவேல் 24 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை கேட்கிறேன். I invite you to come with me to 1 Samuel chapter 24. There are only 22 verses and we had been for the couple of weeks we had been sticking to King David and how God was faithful to David. கடந்த சில வாரங்களாக நாம் தாவீதை நாம் தியானித்து வருகிறோம். எப்படி ஆண்டவர் தாவீதுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் என்றதான ஒரு தியானத்தை நாம் கேட்டு வருகிறோம். கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த வேத பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் எப்படி ஆண்டவர் தாவீதோடு இருந்தார் என்றதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை. இந்த 22 வசனத்தில் 1 Samuel chapter 24, it has only 22 verses. You can quickly take a glance at those verses. But once again, Saul is chasing David and David gets an opportunity to take revenge against Saul. But did David take revenge? பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், சவுல் தாவீதை துரட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீதுக்கு ஒரு சமயம் வாய்த்தது. தாவீது சவுலை கொல்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் தாவீது அவன் சவுலை கொல்ல பிரயாசம் எடுத்தானா என்றதான ஒரு பெரிய கேள்விக்கு விடை இந்த வேத வசனத்திலே நமக்கு உண்டு. ஆல்ரைட், ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் த தீம் டு யூ. டஃப் டைம்ஸ். நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். கடினமான நேரங்கள் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலே கடினமான நேரங்கள் வருவது ஒன்று. இந்த கடுமையான நேரம் நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் எப்படி அந்த கடுமையான நேரத்தை நாம் பார்க்கிறோம், நாம் எப்படி அதை கடந்து வருகிறோம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. We all go through tough times, don't we? We do go through tough times. David was going through tough times. So I've given a theme, tough times. Just with 2 words, I want to share some thoughts that God has put in my heart today. We all go through tough times, and how do you react to your tough times? நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இப்போ கொடுக்கப்பட்டா நம்ம இப்படி கடினமான நேரங்களை கடந்து போகிறோம். There are times when we cry. There are times we feel lonely. There are times we feel like nobody. We feel like everyone have let us down. நேரங்கள் வருகிறது, நாம் ஒன்றும் இல்லாதவர்களைப் போல், கைவிடப்பட்டவர்களைப் போல, எல்லாம் இழந்து போனது போல இப்படியெல்லாம் நேரம் வருகிறது. There are times when we cry. நம்ம அழுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பாராக. ஓகே, நான் உங்களுக்கு இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னா, நான் உங்களோடு கூட ஒரு தேவ மனுஷனை குறித்து பேச போகிறேன். எவ்ரி டைம் when I sit to prepare myself, இந்த நாட்களில் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்தும் போது முதலாவது நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, நான் ஒரு ஊழியக்காரனை குறித்தோ ஒரு மிஷனரியை குறித்தோ நான் தேவ ஜனங்களோடு பேச போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஸோ நான் ஆண்டவர்கிட்ட கேட்பது உண்டு. கர்த்தரும் எனக்கு ஒரு சில நபர்களை காட்டுவது உண்டு. இன்றைக்கி ஆண்டவர் ஒரு நபரை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு அவர் வாஞ்ச கொடுத்தார். நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மனுஷனை நான் கண்டிருக்கிறேன். அவர் நான் படித்த கல்லூரியில் அவரும் அவருடைய துணைவியாரும் நான் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர்கள் வந்தார்கள். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். யார் இவர்கள் என்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இட் வாஸ் த இயர் 1909, 1909 ஆண்டில் பிறந்த இவர் பெயர் ரிச்சர்ட் உம்பிராண்ட். இந்த ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்ற பெயரை ஒரு வேளை நீங்கள் முதல் முறையாக கேள்விப்படக்கூடும். ஆனால் சில பேர் இவர் எழுதின புஸ்தகத்தை நீங்கள் வாசித்திருந்திருக்கக்கூடும், பேரை மறந்திருப்பீர்கள். ஆனால் அவர் எழுதின புஸ்தகம் வாசித்திருந்திருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருந்திருப்பீர்கள். அவர் எழுதின புஸ்தகத்தின் பெயர் டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட்.
கிறிஸ்துவுக்காக பட்டப்பாடு என்றதான ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகம் நான் வாலிபனாய் இருந்தபோது என் கையில் கிடைத்தது. இந்த புஸ்தகத்தை நான் முழங்காலிலேயே வாசித்து முடித்தேன். நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அதிகாரங்களையும் இந்த புஸ்தகத்தில் கடந்து போகும்போது என்னை அறியாது என் கண்களிலே தாரத்தாரியாய் கண்ணீர் வடித்தேன். இவர் எவ்வளவாய் கடந்து போயிருக்கிறார் என்று சொல்லி நான் கண்ணீர் வடித்தேன். I want to give a gist of his life. உங்களுக்கு இவரை குறித்து இவர் என்ன பாதைகளை கடந்து போனார் என்ற ஒரு சுருக்கத்தை நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். இவருடைய மனைவியின் பேர் சபீனா என்று சொல்லி நாம் அறிகிறோம். இவர்கள் எந்த ஊரில் இருந்து வந்தவர்கள்? ருமேனியா. அவர்கள் குறிப்பாய் ருமேனியா உடைய கேபிட்டல் சிட்டியான புக்கரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பட்டணத்தில் பிறந்தவர் தான் இந்த ரிச்சர்ட் வும்ப்ரான், தன்னுடைய மனைவி சபீனா. பிரியமானவர்களே, ருமேனியா என்று சொன்னாக்கா தென்கிழக்கு ஐரோப்பா தேசத்தில் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறது. சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப் என்று சொல்லப்படுகிறது. யுக்ரைன், புல்கேரியா, செர்பியா இதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இந்த ருமேனியா இருக்கிறது. இந்த தேசத்தில் இருந்து தான் இந்த மனுஷன் ரிச்சர்ட் வும்ப்ரான் வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இந்த மனுஷன் வாலிபன் ஆன போது இந்த ரிச்சர்ட் என்று சொல்லப்படுகிறவர் தேவ நம்பிக்கை இல்லாத ஒருவராய் இருந்தார். ஒரு ஸ்ட்ராங் ஏத்திஸ்டாக இருந்தார். ஒரு நாத்திகனாய் இருந்தார். சாதாரணமான நாத்திகன் அல்ல, தேவன் இல்லை என்று அடித்து சொல்லுகிறவர். யார் அவரிடத்திலே பேசினாலும் அவர்கள் இடத்திலே ஆண்டவர் ஒருவர் இருப்பார் என்றால் என்னிடத்திலே காட்சி கொடுக்கட்டும் என்று சொல்லி நகைப்பார், ஆணித்தரமாய் பேசுவார். அவ்வளோ ஒரு உறுதி அவருக்கு. இறைவன் அல்லது தேவன் என்று ஒருவர் இல்லை என்ற ஒரு வைராக்கியம் கொண்டவர் தான் இந்த ரிச்சர்ட் வும்ப்ரான். பிரியமானவர்களே, இவர் திருமணமான பின்பு ஒரு நாள் அருகில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு ஓய்வுக்கு போகணுன்ட்டு திட்டம் போட்டார்கள். இவர்கள் ஓய்வுக்கு போகணுன்ட்டு திட்டம் போட்டு அந்த கிராமத்திலே அவருடைய ஒரு நண்பன், இந்த நண்பன் ஆனவன் ஒரு ஜெர்மன் நபராக இருந்தார். இந்த ரிச்சர்ட் வும்ப்ரான் என்பவர் ஒரு யூதன். ஆனால் இவருக்கு இப்படி ஒரு நண்பன் இருந்தார். இந்த நண்பனுடைய பெயர் வுல்ஃப் கஸ் என்று சொல்லப்படுகிறது. இவர் என்ன செய்தார் என்றால், அந்த நண்பனை கூப்பிட்டு சொன்னார், உன் கிராமத்துக்கு நான் வரேன், உன் வீட்டில் உன்னோடு கூட வசிக்கிறதுக்கு நானும் என் துணைவியாரும் வரோம் என்று சொல்லியிருந்தார்கள். நாள் வந்தது. அந்த கிராமத்திற்கு இந்த ரிச்சர்ட் வும்ப்ரான் போனார். இந்த அருமையான வுல்கஸ் என்று சொல்லப்படுகிற ஜெர்மன் நபரான இவர் வீட்டில் போய் தங்க போயிருந்தார். ஆனால் இந்த வுல்கஸ் என்று சொல்லப்படுகிற இவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர். அவர் மனைவியும் அவருமாய் இணைந்து எப்போதுமே யூதர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் வசிக்கிற அந்த கிராமத்தில் யூதர்கள் இருந்தால் அந்த யூதர்கள் இடத்திலே சுவிசேஷத்தை சொல்லி எப்படியாவது அவர்களை ரட்சிப்பில் நடத்தணும்னு ஒரு ஆர்வம் உடையவர்கள் தான் இந்த வுல்கஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டுக்கு ரிச்சர்ட் வும்ப்ரான் போகிறார். இவர்கள் போன உடனே இவர்களை அன்போடு வரவேற்றார்கள் தம்பதிகள். ஆண்டவருக்கு மகிமை. முதல்ல இந்த வுல்கஸ் என்பவர் ரிச்சர்ட்டை பார்த்த உடனே சொன்னாராம், ஐயா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னாராம். அவர் சொல்லிவிட்டு அவர் போய் அவருடைய டேபிளில் இருந்து எடுத்து கொண்டு வந்து ரிச்சர்ட் வும்ப்ரான் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுக்கிறார். அந்த புஸ்தகத்தை எடுத்து ரிச்சர்ட் வும்ப்ரான் பார்க்கிறார். அது ஒரு வேத புஸ்தகம். இந்த ரிச்சர்ட் வும்ப்ரான் இதற்கு முன்பே பல முறை வேத புஸ்தகத்தை கையில் எடுத்திருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை வாசித்திருக்கிறார். அவர் ஒரு நாத்திகன் என்றபடினாலே அவருக்கு அந்த புஸ்தகத்தில் ஆர்வமே இல்லை. அதனால் இந்த பைபிளை எடுத்து எத்தனையோ முறை இந்த ரிச்சர்ட் வும்ப்ரான் வாசிக்க பிரயாசம் எடுத்தும் அந்த புஸ்தகத்தை அவருக்கு வாசிக்க பிரியம் இல்லாமல் தூக்கி போட்டு விடுவார். பிரியமானவர்களே, மறுபடியும் அதே புஸ்தகம் அவர் கையில் கொடுக்கப்படுகிறது. அவர் பார்த்தார், தன்னுடைய மனைவி சபீனாவை பார்த்தார், பெற்றுக்கொண்டார். நண்பன் இல்லையா, கையில் பெற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இந்த ரெண்டு பேரும்
இந்த வில்கஸ் என்று சொல்லப்படுகிற தம்பதிகளை பார்க்கிறார்கள். அவர்கள் நடத்தையில் ஒரு வித்தியாசம், பேச்சில் ஒரு வித்தியாசம், அவர்களுக்குள்ளார ஒரு தெய்வீகத்தை இந்த ரிச்சர்ட் பார்க்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அன்னைக்கு இரவு வேளையில் ரிச்சர்ட் அவருடைய அறைக்குள்ளார போகும்போது அங்கே அவருடைய படுக்கையின் அருகில் வைத்த பைபிள் அங்கே இருக்கிறது. அவர் மனசில் தோன்றுகிறது, அந்த வேத புஸ்தகத்தை நான் வாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார் ரட்சிக்கப்படுவதற்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனையோ முறை இந்த பைபிளை எடுத்திருக்கிறார். அவர் இந்த பைபிளில் ஆர்வம் காட்டலை. ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவர் அந்த அறைக்குள்ளார போய் அந்த பைபிளை வாசிக்க ஒரு ஏவுதல், அந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறார். அவர் ரிச்சர்ட் வும்பரான் பின்பு எழுதி சொல்லுகிறார், நான் எத்தனையோ முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன், ஆனால் அன்றைக்கு இரவு நான் வாசிக்கும்போது அந்த வேதம் எனக்கு புதுமையாய் வெளிப்பட்டது. இதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் அந்த வீட்டுக்குள்ளார போனதில் இருந்து இந்த வில்கஸ் என்று சொல்லப்படுகிற என் ஃப்ரெண்டுடைய நடத்தை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை கவர்ந்தது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாக. பார்த்தீங்களா, இந்த புஸ்தகத்தை வாசிக்க மாட்டேன், எனக்கு அதில் ஆர்வம் இல்லை என்று இருந்தவர் இந்த தம்பதிகள் வாழ்ந்து காட்டுகிறதை பார்த்து ரிச்சர்ட்டுக்கு ஒரு ஆர்வம் வந்து அவர் என்ன செய்தார், அந்த புஸ்தகத்தை வாசித்தாராம். இப்போ சொல்கிறாரு, வாசிக்கும்போது இந்த வேத புஸ்தகத்துக்கு ஒரு புதுமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இயேசுவை குறித்து நான் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நாம் சொல்லுவோம் ஆமென். As I read this book, the Bible, I have read it before. I was not interested. But this time when I read it, I was impressed. I could understand what the Bible was talking and what the Bible was talking about Jesus. Shall we say amen? கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, அன்றைக்கு வேதம் வரலாறு சொல்லுகிறது, ரிச்சர்ட் வும்பராண்டும் தன் மனைவியும் அந்த இரவு வேளையில் இயேசு இடத்திலே தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்களாம். நாம் சொல்லுவோம் ஆமென். So people of God, I'm making it short, but it was a great testimony and an example of how witnessing the life of a friend, a Christian family, has transformed Richard Wurmbrand and his wife Sabina. Amen. கர்த்தருக்கு மகிமை. அன்றைக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்கங்க. They were determined to share Jesus with everybody. இயேசுவை எல்லாரோடு கூட, அவர்கள் கண்ட இயேசுவை, அவர்களுக்கு வந்த இந்த புது நம்பிக்கையை அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்களாம், எல்லாருக்கும் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்களாம். நாம் சொல்லுவோமா ஆமென். And then came World War II. World War II பிரியமானவர்களே வந்தது. இந்த World War II வந்த உடனே அதிகமாய் பாதிக்கப்பட்டது ரிச்சர்ட் வும்பராண்டும் தன்னுடைய மனைவியும். காரணம் என்ன? வேர்ல்ட் வார் 2 வந்த உடனே ருமேனியா நாசி ஆட்சிக்கு கீழே வந்துருச்சு. அப்போ த நாசிஸ் were against the Jews and ரிச்சர்ட் வும்பரான் was a Jew. பிரியமானவர்களே, ரிச்சர்ட் வும்பரானும் மனைவியும் அவர்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் பயங்கரமாக சித்திரவாதம் கடந்து போனார்களாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. நீங்கள் போய் வாசித்தீங்கன்னாக்கா இந்த டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் அவர்கள் எவ்வளவாய் ஆண்டவருக்காக பாடுபட்டார்கள் அண்டர் த நாசி. அண்ட் ஆஃப்டர் த நாசி இட் வாஸ் த கம்யூனிஸ்ட். ஸோ தே சஃபர்ட் அண்டர் த நாசி அண்ட் தே சஃபர்ட் அண்டர் த கம்யூனிஸ்ட் ஆல்சோ. பட் அண்ட் தென் த நியூ ஃபவுண்ட் ஃபெய்த் that they had, you know, they kept to the faith and they were able to build themselves, and not only build themselves, they were able to build others who were in the prison. சிறைச்சல் இருப்பில் இருந்த மற்றவர்களுக்கும் இவர்கள் ஒரு பெரிய ஆதரவாக இருந்தார்களாம். நாம் சொல்வோமா ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, இவர் 56 வயதான போது he was released from the prison and the Americans bought him over. யூஎஸ்ஏல அவர்களே யூஎஸ்க்கு வரவேற்றார்கள். அவர்கள் யூஎஸ்க்கு புறப்பட்டு போனார்கள். அதுக்கு பிற்பாடு சொல்லப்படுகிறது அவர் ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தாராம். அந்த ஸ்தாபனத்தின் பெயர் த வாய்ஸ் ஆஃப் த மார்ட்டியர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் இந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி அவர் என்ன செய்தாராம்,
அவர் இப்படி கஷ்டப்படுகிற கிறிஸ்தவர்கள், துன்புறுத்தப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு உதவுகிற ஒரு பெரிய தெய்வ மனுஷனானாராம். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் போய் ரிச்சர்ட் உம்ரான் என்று யூ கேன் ப்ரௌஸ் அண்ட் யூ கேன் லேர்ன். நவடேஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு லேர்ன் அபவுட் எனிதிங். நீங்கள் போய் டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்று கூட நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி வாசித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவராக இருப்பார். எல்லோரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கி ஏன் இந்த ரிச்சர்ட் உம்ரானுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இயேசுவை அறியாதவர் இயேசுவை அறிந்த பின்பு வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் அந்த இயேசுவை பிடித்து கொண்டார். ஆமீன் சொல்லுவோமா? அந்த இயேசுவை பிடித்து கொண்டார். Here was a man who was an atheist, but when he came to know Jesus Christ, and when he personally had an experience, encounter with God, then comes moments when difficult times came, his faith was not shaken. Amen. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசங்க. கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழ்ந்து முடித்தார் என்று அவரை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. ஸோ கர்த்தர் பெரியவர். நாமும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கென்று எத்தனை பெரிய துயர சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் பெரியவர். இந்த ஒரு சின்ன அறிவோடு வாங்கள். நம் 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் வசனம் 1-22 அல்லது அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்க போகிறோம். கடினமான நேரங்கள் என்ற ஒரு தலைப்பு. தாவீதுக்கு கடினமான நேரம். ஆமேன். David was going through tough times, and what can we learn from this experience? தாவீது கடினமான நேரங்களை கடந்து போனாரே, அதில் என்னத்தை நாம் தாவீது இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்க போகிறோம். Chapter 24, 1 Samuel chapter 24. என்னுடைய ஆங்கில வேதத்தில் இப்படி சொல்லி, it has got an heading. என்னுடைய ஆங்கில வேதத்தில் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன தலைப்பு? டேவிட் சேவ்ஸ் சால்ஸ் லைஃப். தாவீது சவுல் வாழ்வை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாம் பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எப்படி முதல் ஒரு 4 வசனத்தை ஒரு சின்ன கண்ணோட்டம் விடுறதற்கு நாம் பிரயாசம் எடுப்போமா? ஐ இன்வைட் யூ டு கம் with me to the first 4 verses. நான் வாசிக்கிறேன், பின்பு நாம் அதை தமிழிலே கேட்போம். Look at verses 1 onwards. Now it happened when Saul had returned from following the Philistines, that it was told him, saying, take note, David is in the wilderness of En-Gedi. Then Saul took 3,000 chosen men from all Israel and went to seek David and his men on the rocks of the wild goats. So he came to the sheepfolds by the road where there was a cave, and Saul went in to attend to his needs. David and his men were staying in the recess of the cave. Then the men of David said to him, this is the day of which the Lord said to you, behold, I will deliver your enemy into your hand, that you may do to him as it seems good to you. And David arose and secretly cut off a corner of Saul's robe. நாம் கேட்போம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரும் வரை ஆடுகளுள்ள கண்மலையின் மேல் தேடப் போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்கள் இடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலை ஜலாத்துக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். So in the first 4 verses, what do we learn? We learn that David had an opportunity to catch up with Saul. தாவீதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, சமயம். என்ன சமயம்னா, சவுலை கொன்று போடுவதற்கு ஒரு சமயம், ஒரு குகை. நம்ம ஒரு 3 வாரத்திற்கு முன்பு நாம் ஒரு குகையை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம்.
தாவீது போய் ஒளிந்து கொண்டார், தனிமையில் போய் ஒளிந்து கொண்டார். ஆனால் வெளியில் வரும்போது அனுபவம் பெற்றவனாய் வந்தார் என்று கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், தாவீது ஒரு குகைக்குள்ளார, என்கெடி என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு குகைக்குள்ளார இருக்கும்போது அதே குகைக்குள்ளார சவுலும் வருகிறான். அப்போது தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் ஆண்டவர் உனக்கு நியமித்த நாள், நீ சவுலை வென்றுவிடலாம் என்று சொல்லி ஒரு ஊக்கத்தை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. தாவீது என்ன செய்தார்? Did David take opportunity of the timing and did he do something to Saul? ஏதாவது ஒன்று பண்ணினாரா? நாம் அங்கே கற்றுக்கொள்ளலாம். We can learn. Alright? First of all, I want to take you to some other scripture portions. 18வது அதிகாரத்துக்கு வாருங்கள். என்னோடு கூட ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். தாவீது பிரியமானவர்களே உயிருக்கு பயந்து ஓடினாலும் அவன் தேவ நம்பிக்கை உடையவன் என்றதை நம்ம மறந்துடக்கூடாது. David was running for his life, but yet David was one who had strong faith in God. Shall we say amen? So though David had the opportunity, but yet he did not want to take the opportunity in his hand. அவனுடைய கையில் எடுத்துக்கொள்ள அவன் பிரயாசம் எடுக்கல. He stayed strong in the Lord. That's what we can see. He trusted God more than his own strength. அவருடைய சொந்த பலத்தை பார்க்கிலும் தாவீது தேவன் மேல நம்பிக்கையாய் இருந்தார். Amen. ஸோ கர்த்தர் பெரியவர். நமக்கும் பாருங்க, சில சமயத்தில் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வருகிறது, நம்ம சொந்த பலத்திலே அதை சாதிக்கலாம் நம்ம நினைக்கலாம். ஆனாலும் தாவீது அப்படி அல்ல. தாவீது என்ன செய்தான்? தன் பலனை நாடல, தேவ சித்தத்தை நாடினான். Amen. It's a good lesson for us to learn. Sometimes we can do things on our own, but yet it is good as Christians for us to depend on God. So தேவனை சார்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Amen. So பிரியமானவர்களே, முதல் ஒரு பாடம் நாம் கற்றுக்கொள்ள போறோம். We are going to learn 3 things. Number 1, David was stayed strong. தாவீது எப்படி இருந்தார்னா உறுதியாக அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He was strong in his belief, he was strong in his faith in God. Shall we say amen? கர்த்தர் பெரியவர். நல்ல கவனிங்க. இப்போ ஏன் நான் உங்களை 18வது அதிகாரத்துக்கு கொண்டு வரேன்னா, இந்த 18வது அதிகாரத்தில் வசனம் 7 கவனிங்க. அந்த 7ஆம் வசனத்தில் பெண்கள் அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்போ இந்த பாடலை கேட்ட உடனே சவுலுக்கு ஒன்று உண்டானது. 9வது வசனத்தை கவனிங்க. Look at verse 9. I will read 1 Samuel chapter 18 and verse 9. It says, so Saul eyed David from that day forward. நாம் கேட்போம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். இன்னொரு வார்த்தையிலே காய் மகாரமாய் பார்த்தான் என்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வெறுப்போடு பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுப்போடு பார்த்தான். தாவீதை எப்படி பார்த்தான்? வெறுப்போடு பார்த்தான். தாவீது செய்யாத தப்பு. ஸ்திரீகள் பாட்டு பாடினார்கள். என்ன பாட்டு பாடினார்கள்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாட்டு பாடினதை கேட்ட பிற்பாடு அவன் விஷனமானான். அப்போ இட் வாஸ் நத்திங் டு டூ வித் டேவிட், பட் அண்ட் தென் சால் began to hate David. Hallelujah. இன்னொரு வசனம் அங்கே கவனிங்க. Look at verse 15. Therefore when Saul saw that he behaved very wisely, he was afraid of him. கேட்போம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அல்லேலூயா. சவுலுக்கு பயந்திருந்தான். ஒரு பயம் இருந்துச்சு சவுலுக்கு. தாவீது மேலே ஒரு பயம் இருந்தது. தாவீதுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. So I want to deal with this. Hated Saul for no reason. மன்னிக்கணும், தாவீதை வெறுத்தான், காரணமில்லாமல் வெறுத்தான் என்று சொல்லி அந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். I wanted to study a little bit.
இந்த 9வது வசனத்திலே தாவீதே விஷனமாய் பார்த்தான். Saul eyed David. That's what the Bible says. In another word, hated David. நீங்கள் இதை போய் எபிரேயர் மொழியிலே போய் ஒரு ஆராய்ச்சி செய்தீங்கன்னாக்கா அதில் நாம் கற்றுக்கொள்ளலாம். என்ன கொள்ளலாம் அப்படின்னாக்கா ஒரு ஆழ்ந்த பகை அப்படின்னு சொல்லலாம். சம் கைண்ட் ஆஃப் அ டீப் hatred அவனுக்கு தாவீது மேலே உண்டாகிவிட்டது என்று சொல்லி நம்ம இந்த வசனத்திலே பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு பைபிள் வசனம் கொடுக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது துன்பம் நிறைய பட்டார், காரணமில்லாத துன்பங்களை பட்டார். ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் நோ ரீசன் சஃபர்ட். We know that Jesus was a sinless God come man. Jesus was righteous. நமக்கு தெரியும் இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்தவர், பாவம் இல்லாதவர். ஆனால் இயேசு துன்பப்பட்டார். ஆமென். So Jesus is the right example for us to understand David. இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார்? என் கூட பைபிளில் ஒரு வசனம் எடுங்கள். யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to John's Gospel chapter 15 and I want you to come to verse 18. 18வது வசனத்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு என்று அவர் கற்றுக்கொண்டார். Jesus taught us, if the world hates you, you know that it hated me before it hated you. நாம் கேட்போம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். உலகமும் உங்களை பகைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், ஹல்லேலூயா, நீங்க பகைக்கப்படுவதற்கு முன்பு நான் பகைக்கப்பட்டேன் என்று சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. So people of God, let's put things together. Jesus speaks about hatred. Jesus says the world hates you. It hated me even before it hated you. Shall we say amen? So உலகம் பகைக்குங்க. வேலை இடத்துல உன்னை பகைப்பார்கள். நீ நினைப்ப ஏன் உன்னை பகைக்கிறார்கள்? இயேசு மின் குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். உலகம் உன்னை பகைக்கும். உன்னை பகைப்பதற்கு முன்பு என்னை பகைத்தது என்று கற்றுக் கொடுக்கிறார். தாவீது ஒரு நல்ல தெய்வ மனுஷன். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, தாவீது பகைக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் போனாக்கா தாவீது, if people hated us, it's okay. But I want to also throw another word, because Saul hated David, but he did not stop there. தாவீதை சவுல் பகைத்தார், பகைப்போடு விட்டுறல. ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா வேத பகுதியில் என் கூட வாங்க, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Come with me to 1 Samuel chapter 23. We are in chapter 24, but I want you to come to chapter 23, one chapter before. நம்ம அந்த 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். 13வது வசனத்திற்கு நாம் வருவோம். 13வது வசனம். I will read. So David and his men, about 600, rose and departed from Keilah and went wherever they could go. Then it was told Saul that David has escaped from Keilah, so he halted the expedition. நாம் கேட்போம். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கெகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கெகிலாவில் இருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். அப்புறம் அடுத்த வசனத்தை கவனிங்க. Look at the next verse. David was chasing, Saul was chasing, and then Saul stopped or halted for a while. And then again in verse 14 of chapter 23 it says, and David stayed in strongholds in the wilderness and remained in the mountains in the wilderness of Ziph. Saul sought him every day, but God did not deliver him into his hand. நாம் கேட்போம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சிப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான்.
சவுல் அனுதினமும் அவனை தேடியும். நல்ல கவனிங்க அந்த வார்த்தை. சவுல் அதாவது தாவீது மேல அவனுக்கு வெறுப்பு இருந்தது மட்டுமல்ல, ஆனால் தாவீதை கொன்றுவிட வேண்டும். ஐ வாண்ட் யூ டு see the seriousness of the hatred. சவுலுக்கு இருந்த பகை ஆழமான பகை. தாவீது இருக்கக்கூடாது, தாவீது மரித்து விட வேண்டும், தாவீது கொன்றுவிட வேண்டும். அவன் பல சூழ்ச்சிகள், பல காரியங்களை தாவீதை துரட்டி கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையிலே நான் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது நான் எப்படி கற்றுக்கொண்டேன்னாக்கா, தாவீதை சவுல் என்ன செய்தான் அப்படின்னா, சவுல் தாவீதை வேட்டையாடினான் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். வேட்டையாடினான். சால் வாஸ் ஹண்டிங் ஃபார் டேவிட். ஆமென். ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்கு போனான்னா அவன் வேட்டையாட போவான், அவன் துரட்டுவான். எந்த மிருகத்தை அவன் துரட்டி கொண்டு இருக்கிறானோ பதிந்து அந்த மிருகத்தை அவன் சுட்டு கொல்ற வரைக்கும் அதை தொடருவான் இல்லையா? அதுபோல தாவீதை இந்த சவுல் என்ன செய்தானா, வேட்டையாடினான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. So people of God, it is not just ordinary hatred, but it was an haunting kind of a hatred. அல்லேலூயா. சவுல் பல நாள் தூங்கி இருக்க மாட்டான், ஒவ்வொரு நாளும் திட்டம் வகுத்தான். எங்கெல்லாம் தாவீது இருக்கிறான்ட்டு கேள்விப்படுறாரோ அங்கெல்லாம் துரட்டுகிறான். அல்லேலூயா. அதனால சில பக்தர்கள் சொல்லுகிறார்கள், வேட்டையாடும்படிக்கு துரட்டுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வேத வசனம் எடுப்போம். மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, if you will come with me to Matthew's Gospel chapter 10 and verse 23, 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு இப்படியாக அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சொல்லுகிறார், but when they persecute you in this city, flee to another, for assuredly I say to you, you will not have gone through the cities of Israel before the Son of Man comes. Amen. வாசிக்க கேட்போம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடி போங்கள். மனுஷகுமாரன். நல்லா கவனிங்க அந்த முத பகுதியை பாருங்க. ஒரு பட்டணத்திலே உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு போங்க என்று சொல்லி இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு ஸ்பெஷல் பாடம். நம்ம அந்த we are not going to look into the study of that verse, but I want to pick up the thought where Jesus says, when you are persecuted, run from the persecution. கற்றுக் கொடுத்த அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதனால தான் பைபிளில் ஆண்டவர் சொல்கிறா, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பலன் கொண்டு திடன் மனதாக இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். So people of God, I want you to understand from this verse that Jesus recognized that there was persecution. Saul persecuted David. Christians are persecuted today. The early church was persecuted. Saul persecuted Christians. பிரியமானவர்களே, துன்பம் வரும். Hallelujah. So persecution is real. இன்றைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், though we have all the freedom, நம் இந்த பகுதியில் வாழ நமக்கு எல்லா சுதந்திரமும் இருந்தாலும் நாம் பார்க்கிறோம், நிறையா நமக்கு விரோதமாய், நம்முடைய நம்பிக்கைக்கு விரோதமாய் வரக்கூடிய பகைகளே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஸோ பீப்புள் ஆஃப் காட், பகை வரும் தான். ஆனால் தாவீதுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேணும்னா, திடமனதாக இருக்கணும், பலமாக இருக்கணும், ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்குதுன்னா, keep strong in your faith. Shall we say amen? So that is what the lesson that we learn from David's life. தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. Stay strong. Amen. Hallelujah. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திடீர்னு ஏதாவது ஒரு இழப்பு, திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கடந்து போனால், what will you do? When your friend is suffering, what will you do? I'm sure you will go beside the person.
With your word you may want to comfort, with your hand probably you want to put your hands around the shoulder, you want to comfort the person. Shall we say amen? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். So today I come with this comforting word. I come with this encouragement to say strong in the Lord. ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. தாவீதுட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. என்ன கற்றுக்கொள்ளுங்கன்னா, நான் ஆண்டவருக்குள்ளார என்ன எப்படி இருக்க போகிறேன்? பலமாக இருக்க போகிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ரெண்டாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. we all want fairness. எல்லாரும் சொல்லுங்க ஆமீன். கர்த்தருக்கு மகிமை. நம்ம எல்லாரும் என்னத்தை எதிர்பார்க்கணும்னா, எல்லாரும் நேர்மையை எதிர்பார்க்கிறோம். ஓகே, we want fairness, isn't it? சரியா? இன்றைக்கு நாம் அதை குறித்து ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். சரியா? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். we'll pick up a few lessons from 1 Samuel chapter 24. Second thought, okay, when we go through the journey, we expect fairness, but உடனே வருமா நமக்கு? இல்லை. சரியா? இந்த நம்ம மலேசியாவில் வாழ்கிறோம், நம்ம பேசுகிறோம், எல்லாரும் ஒன்றாக வாழுன்னு, எல்லாரும் எல்லா மதஸ்தார்களும் ஒன்றாக இருக்குன்னு இப்படிலாம். ஆனாலும் நம்ம சுற்றி நடக்க சம்பவங்களை நாம் பார்க்கும்போது நிறையா நமக்குள்ளார வேதனைகள் வரக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. எல்லாம் நேர்மையாக இல்லையே அப்படின்னு நம்ம வேதனைப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு வேத வசனத்தை நாம் திரும்பி வாசிக்க கேட்போம். 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது போதும். Then the men of David said to him, this is the day of which the Lord said to you, behold, I will deliver your enemy into your hand, that you may do to him as it seems good to you. And David arose and secretly cut off a corner of Saul's robe. Shall we say amen? இப்போ நம்ம இந்த காரியத்தை வாசித்தோம். நம்ம சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பழி வாங்குறதா, அன்பு காட்டுவதா? As a Christian, do you take revenge, or in the midst of your difficulties do you still show kindness? Shall we say amen? கர்த்தருக்கு மகிமைங்க. நம்ம மதத்தில் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளோ நிந்தனைகளை கொண்டு வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா, அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. No matter how much Saul was chasing David, David did not take revenge. Shall we say amen? Humanly speaking, we want to take revenge. But when you are a Christian, the Bible teaches us otherwise. Shall we say amen? சவுலுடைய தாவீதுடைய நண்பர்கள் தாவீதுக்கு சொன்னார்கள், இது ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆர்வத்தை காட்டினார்கள். The friends were there to cheer David up, to take revenge. So the friends were telling, revenge is your answer. பழி வாங்கிறது தான் உன்னுடைய ஒரு காரியம். ஸோ நண்பர்கள் கூட இருந்து தாவீதுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறார். Friends were there, friends were advising. Shall we say amen? Sometimes friends will advise us. சில சமயத்தில் நண்பர்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். They can be even Christian friends. கிறிஸ்தவ நண்பர்கள் கூட நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடும். வேதத்திற்கு புறம்பே ஆலோசனை கொடுக்கக்கூடும். Even Christian friends sometimes can advise us against the scripture. Amen. அப்போ நம்ம நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. நோ, தாவீது he had a choice to listen to the friends or to listen to what God's word tells. Amen. நண்பர்கள் சொல்றது கேட்கணுமா அல்லது வேதம் சொல்லுகிறதை கேட்கணுமா? தாவீது என்ன செய்தார்? Though the friends were there cheering up, telling,
It's only one strike and Saul is gone and the kingdom is yours. ஒரே அடி தான், சவுல் மரித்து விடுவான், அதுக்கு பிற்பாடு ராஜ்யம் உமக்கு சொந்தமாயிடும். இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சேராக பண்ணியிருக்கலாம். ஆனாலும் தாவீதுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுடைய சத்தத்தை கேட்குறதா, வேதத்தின் சத்தத்தை கேட்குறதா? நம்ம சொல்லுவோமா? ஆமென். பிரியமானவர்களே, தேவன் பெரியவராக இருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்தார்? வேதம் சொல்லுது, தாவீது சவுலை விட்டு விட்டாராம். அவருடைய உடுத்தியிருந்த சால்வையின் தொங்கலை மட்டும் வெட்டிட்டாராம், அவ்வளோதான். ஆனால் அது கூட தாவீதுக்கு என்ன செய்ததாம்? 5வது வசனத்தை பாருங்கள். Look at verse 5. Even when David cut off Saul's robe, just a small piece of his robe, yet verse 5 says, now it happened afterward that David's heart troubled him because he had cut Saul's robe. வாசித்து பாருங்கள். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் மனது அடித்து கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனசு வாதித்ததான். ஹல்லேலூயா. ஏன்னா வை ஏன் அப்படி அவன் மனது தோண்டினது? வசனம் 6 பாருங்கள். Look at verse 6. We will read it again, but let's look at it. It says, and he said to his men, the Lord forbid that I should do this thing to my master, the Lord's anointed, to stretch out my hand against him, seeing he is the anointed of the Lord. கவனிப்போம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. நாம் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Why did he not take revenge? Because he felt like Saul was anointed by God. ஆண்டவர் தானே சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். Because God anointed Saul, David did not want to touch him. Hallelujah. Because he is God's anointed. நீங்கள் நிறைய நேரத்தில் கேள்விப்படுவீங்க இல்லையா, ஊழியக்காரரை நம்ம தொடக்கூடாதுன்னுவாங்க, பகைக்கக்கூடாதுன்னுவாங்க. அல்லேலூயா. பகைக்காதீங்க அப்படின்னு சம்டைம்ஸ் வி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட்ல. இப்போல்லாம் டிக்டாக்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, நிறையா பேர் ஊழியக்காரர்கள் செய்கிற தப்புகளை அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஜாமக்காரர்கள் மாதிரி, தே ஆர் லைக் வாட்ச்மேன். ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழியக்காரர்கள் செய்கிற தப்பை அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இது கள்ளப்போதகன் என்று சொல்லி காட்டி. இன்னைக்கு நிறைய கள்ளப்போதகம் வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நிறைய கள்ளப்போதகர்கள் வருவார்கள். அல்லேலூயா. கள்ளப்போதகர்கள், சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல், wow, this is the anointed one, but no. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆனாலும் கவனித்து பாருங்க, இங்கே நம்ம இன்னைக்கு வேத வசனத்துக்கு வருவோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, நான் கை வைக்க மாட்டேன். I will not touch. Even cutting the robe, a small portion of his robe, David was troubled in his heart. Shall we say hallelujah? Why? Because he was the anointed one of God. Amen. கர்த்தருக்கு மகிமை. சோ பிரியமானவர்களே, தாவீது என்ன செய்யல? சவுலை அவர் கையை வைக்கல, பழி வாங்கல. ஒரு பைபிள் வசனம் எடுங்க, எபேசியர் புஸ்தகத்தை எடுங்க. Take Ephesians chapter 4 and come with me to verse 32. Be kind to one another, tender-hearted, forgiving one another as God in Christ forgave you. கேப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மனம் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் என்ன செய்யுங்க? ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். ஆமென். மன்னியுங்க. ஜஸ்ட் forgive. யாரையாவது நினைத்து நீங்கள் கசந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு இந்த மிரைக்கல் நைட் ஆராதனையில் நீங்கள் என்ன செய்யணுனாக்கா, forgive பண்ணுன்னு. அது உங்கள் குடும்ப மக்களாக இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டாக இருந்து, திக் ஆஃப் ஃப்ரெண்டாக இருந்து, இன்றைக்கு திக் ஆஃப் எனிமீஸாக இருக்கலாம். நோ மேட்டர் who it is, you are a Christian. நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், அவனும் தானே கிறிஸ்டியன், அவளும் தானே கிறிஸ்டியன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட பேசுகிறா. கிவ் அப்.
give up, be kind to one another. இதுதான் நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் 7வது வசனத்துக்கு வாங்க. Come with me to verse 7. It says, so David restrained his servants with these words and did not allow them to rise against Saul. And Saul got up from the cave and went on his way. கேட்போம். தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனித்து பாருங்க, சவுல் பார்க்கவே இல்லை. தாவீது அங்கே தான் ஒளிந்து இருக்கிறார். தாவீதும் அவருடைய ஆட்களும் அங்கே தான் ஒளிந்து இருக்கிறார்கள். சவுல் பார்க்கவே இல்லை. சவுல் எழுந்து போகிறான் என்று நாம் பார்க்க. ஆனால் தாவீது என்ன செய்யலையா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட அவன் மீது கை வைக்காதபடிக்கு சவுலை காத்து கொண்டான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? Again verse 6 will be the answer, because he was the anointed one of God. Amen. David தாவீது கை வைக்கல. தாவீது நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படிலாம் இல்லை. you if you want to revenge, it's up to you. Hallelujah. அப்படிலாம் இல்லை. தாவீது என்ன செய்தார்னா, தானும் கை வைக்கல, தன்னோடு இருந்தவர்களும் கை வைக்க விடல. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. இது நல்ல ஒரு பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நம்ம கை வைக்க மாட்டோம், மற்றவனை தூண்டி விட்டு பழி வாங்குவோம். அல்லேலூயா. Is there anyone of us as a Christian, I will not touch, but I will instigate others to take revenge. அது தப்பு. அல்லேலூயா. தாவீது என்ன செய்தான்? தானும் கை வைக்கல, தன்னோடு இருந்தவர்களையும் கை வைக்க விடல. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு பைபிள் வசனம் எடுங்க. ரோமர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனம் 19 20 வரைக்கும் போகலாம். ஆனால் 19 மட்டும் நாம் கவனிப்போம். Beloved, never avenge yourselves, but leave it to the wrath of God. For it is written, vengeance is mine, I will repay, says the Lord. கேட்போம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சரியா? நீங்கள் பழி வாங்குறது உங்கள் கையில் இல்லை. யூ cannot take revenge. As a Christian, we are called not to take revenge. நம்ம என்ன செய்யணுமா? பழி வாங்குறதே ஆண்டவருடைய கையில் விட்டுறணுமா? அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி யாராவது யார் கூடயாவது பகையாக இருக்கிறீங்கன்னா அவங்கள மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று செய்யுங்க. இதை நான் மன்னிச்சிட்டேன்றதை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஆல்ரைட். 3வது காரியத்தை நம்ம சுலபமாக கற்றுக்கொள்வோம். முதல் காரியம், பி ஸ்ட்ராங். அல்லேலூயா. பலத்திருங்கள். ஆமேன். அல்லேலூயா. 2வது நாம் கற்றுக்கொண்டோம், சில சமயத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு கிடைப்பது அல்ல. ஃபேர்னஸ் இஸ் நாட் தேர், பட் yet be patient. God is still in control. Amen. 3வது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் 24ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 7 வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டத்தை மீண்டும் விடலாம். நாம் சற்று முன்பு அதை வாசித்தோம், கண்டு கொண்டோம். ஸோ கவனித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். நாம் சொல்லுவோம் ஆமென். நேர்மையாக இருக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். லெட் அஸ் பி ஆனஸ்ட். ஷல் வி சே ஆமென் பிஃபோர் காட். இன்றைக்கி நம்மெல்லாம் யார் சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கிறோம்? தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறோம். ஸோ லெட் அஸ் பி ஆனஸ்ட் பிஃபோர் காட். ஷல் வி சே ஆமென். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இன்னைக்கு பழிக்கு பழி நம்ம தாவீது வாங்கியிருந்தா தாவீதுக்கும் சவுலுக்கும் வித்தியாசமே இல்லை. ஆனால் சவுலை தாவீது கை வைக்காமல் போனதுனால சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு உன்னை பகைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு நீ பகைத்துன்னு வச்சுக்கிய, உனக்கும் அவனுக்கும் அல்லது அவளுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. ஆனால் நீ தேவ பிள்ளையாக இருக்கிறபடினால நீ வித்தியாசமாக நடந்தனா உனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஒரு வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to 1 Peter chapter 2 and I invite you to come to verse 21, chapter 2 and verse 21. 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Peter chapter 2 and verse 21. Okay, நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். For to this you were called, because Christ also suffered for us, leaving us an example that you should follow his steps. கேட்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ நாமும் இயேசுவை பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. அவர் பாடுபட்டார். ஆமீன். ஸோ அதே மாதிரி பிரியமானவர்களே, நாமும் பாடுபடுவோம். ஆனால் பழி வாங்கிறது அவருடைய கையில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் ஆமீன். I'll give you another verse, John chapter 14 and verse 6. It says, Jesus said to him, I am the way, the truth and the life. நாம் இதை கவனிப்போம். இயேசு இப்படியாய் கூறினார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் த ட்ரூத். இயேசு சத்தியம். ஆமீன். ஸோ பிரியமானவர்களே, தாவீது அந்த சத்தியத்திலே நடந்தான், உண்மையில் நடந்தான். இதுதான் ரொம்ப முக்கியம். சர்ச்சுக்கு நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வரீங்க, சர்ச் சத்தியத்தை கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கக்கூடாது. நீங்கள் சர்ச்சுக்கு வந்து ஏன் பாஸ்டர் சொல்கிறாரு உட்காந்து நீங்கள் பைபிள் எடுங்க, பென் எடுங்க, ஸ்கேல் எடுங்க, நோட் புக் எடுங்க, எழுதி கொள்ளுங்க, ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு? ஒரு காரணம் தாங்க பிரியமானவர்களே, நீங்கள் எழுதுனீங்கனாக்கா அது ஞாபகத்தில் வரும். அப்போது நம்ம வெளியில் போய் வாழ நமக்கு உதவியாக இருக்கும். ஆமேன். So when you come to church, you go back, but you are not transformed. You are the same person. Then the church has not done anything for you. பிரியமானவர்களே, சபைக்கு வாரம் போகிறோம், ஆனால் உன் குணத்தில் மாற்றம் இல்லை. உன் குணத்தில் மாற்றமே இல்லை. கோபம் எப்போ வருது, எப்போ பார்த்தாலும் கோபம் வருது. அல்லேலூயா. சில சமயத்தில் யாராவது உங்ககிட்ட இப்படி கேட்டிருக்காங்க, சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்க, ஏன் இப்படி நடக்கிற, ஏன் இப்படி பேசுகிற, ஏன் இப்படி நடந்துக்கிற? Many a times I have had people who come to me complaining, telling, you know, my wife, you know, my husband, you know, my children go to church, but still they come back, they show their anger. இப்படி சில சமயத்தில் சிலர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களை, சபைக்கு போகிறாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்த பிற்பாடு மாற்றம் இல்லை, வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆலயத்துக்கு நான் வரேன், நான் கற்றுக்கொள்கிறேன், ஆனால் மாற்றமே இல்லை. பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். தாவீது என்ன செய்தார்னா, இயேசு தான் வழி, சத்தியம், ஜீவன் என்றது போல, you know, he believed in God, amen, as the way, amen. So he held on to the truth, amen. So we know the truth, we must hold on to the truth. Shall we say amen? Apply what you learn. நீங்கள் கற்றுக்கொள்கிறதை என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையிலே, நடைமுறையிலே அதை கடைப்பிடிக்கணும். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். கடைசியாய் ஒரு வசனம் கொடுக்கிறேன், அதன் பின்பு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Luke's Gospel chapter 6 and let's come to verse 35. Luke chapter 6 verse 35. நான் வாசிக்கிறேன், கேட்போம். But love your enemies, do good and lend, hoping for nothing in return, and your reward will be great, and you will be sons of the highest, for he is kind to the unthankful and evil. நாம் கேட்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா ஆமீன்? இன்னைக்கு நம்ம யார்கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கலாம்? தாவீதுகிட்ட இருந்து கற்றுக்கலாம், சவுல்கிட்ட இருந்து கற்றுக்கலாம்.
அவனை போல ஒரு குணம் நமக்கு இருக்கக்கூடாது என்று கற்றுக்கொள்ளலாம். ஆமேன். தாவீதுட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம், நாம் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆமேன். பிரியமானவர்களை, எல்லாரையும் மன்னிப்போம், மறப்போம், அன்பாக இருப்போம். ஆமேன். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு வேதம் கற்றுக் கொடுக்க தெரியுமா? அவர்களுக்கு அன்பை காட்டணுமா, அவர்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? ஆமேன். அவர்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? we must pray for those who are against us. Hey, it's very difficult. Sometimes you may say, I don't even pray for people whom I favor. Why should I pray for those who are against me? But the Bible says you must pray. Shall we say amen? நீ ஜெபம் பண்ணணுமா, அவர்களை bless பண்ணணுமா? பாருங்க, அல்லேலூயா. அதாவது நமக்கு பகையாக இருக்கிறவர்களுக்காக ஜெபமும் பண்ணணுமா, அவர்களை ஆசீர்வதிக்கணுமா? ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இப்படி செய்வோம். ஒரு வேலை இடத்துல யாராவது பகையாக இருக்கிறாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இவங்களை நான் bless பண்ணுறேன்னு சொல்லுங்கள். மேபி டுமாரோ, who knows, things may change for you. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நம் யாவரும் எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. பிரைஸ் தி லார்ட்.